டாஸ்மாக் கடைகளை வந்து குறைப்போம்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜி போது ஒரு 500 கட்டம் முன்னதான் சொன்னாங்க. ஆனா ஏதோ ஒரு மறைமுகமா டாஸ்மாக் கடைகள் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது. அந்த விற்பனை அதிகமாயிட்டு தான் வருது. ரெண்டாவது வந்து 10 ரூபாய் முறைகேடுகள், அப்புறம் வந்து நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் டாஸ்மாக்ல விலை அதிகமா இருந்தா தான் கள்ள சாராயத்தை நாடி போறாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. டாஸ்மாக் கடைகள் டாஸ்மாக்ல என்னென்ன குறை இருக்கிறது என்பதை அந்த துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களே சொல்லி இருக்கின்றார் சில நாட்களுக்கு முன்பு. இந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும், நிவர்த்தி செய்யப்படும், நீக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவர் சொல்லி இருக்கின்றால் விரைவில் நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, அவரோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாமல் அவரை இமயமலைக்கு அனுப்பிவிடலாம். இமயமலைக்கு அனுப்பினால் அங்கே போய் அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் நல்லபடியாக இருக்கலாம். அனாவசியமாக அவரை கவர்னராக போட்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏன் தொல்லையாக அவர் இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு தருகின்றீர்கள். ஈரோட்டில் சுகாதார பணியாளர் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மாநகராட்சி சுகாதார பணியாளர் ரொம்ப குறைவாக இருக்காங்க. சுகாதார பணியாளர்களையே பல பேர் தற்காலிகமாக இருக்கின்றவர்களை நிரந்தர சுகாதார பணியாளர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. சுகாதார பணியாளர்கள் பத்தவில்லை என்று சொன்னால் நான் நம்முடைய மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் சொல்லி அதை தீர்ப்பதற்கு என்ன வழிவகை செய்யும். மின்கட்டண உயர்வு, கரண்ட் சார்ஜ், வாட்டர் செஸ் உயர்வு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உயர்வு, இப்போ கடைசியா வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ண 2 மடங்கு கட்டணம், அப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபீ உயர்வு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உயர்வு, இப்படி அடுக்கடுக்காக வரிகளை இந்த அரசு வந்து மக்கள் மீது சுமத்தி. நீங்கள் குறிப்பாக காங்கிரஸ் பெரிய அளவுல நேற்று இபிஎஸ் கூட அறிக்கை கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் பெரிய அளவுல இதெல்லாம் எதிர்த்து ஒன்றும் பேசுறதே இல்லை. இபிஎஸ் தனி மனிதர் என்ன வேண்டும் சொல்லலாம். அவர் தான் அப்புறம் கோர்ட்ல வந்து அவங்க குடி போடக்கூடாதுன்றாங்க. அப்புறம் போய் சொல்றாங்க. இன்னும் உண்மையான அதிமுக எதுன்னு நமக்கு தெரியல. ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ இல்லை நடுவில் நான் தான் சின்ன ஜெயலலிதா என்று சொல்லக்கூடிய ஏதோ வேனில் போய் உடவிக்கிட்டு இருக்காங்களே சசிகலா, அந்த அம்மா சொல்லுது. இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் இருப்பார் அவரு. அதனால் யார் உண்மையான அதிமுகவில் இன்னும் தெரியாத பட்சத்தில் எந்த அதிமுக எதற்காக அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இப்போது இருக்கின்றவர் கருத்துக்களை சொல்வதற்கு பிறகாக மேஜையின் கீழே போய் தான் அவருக்கு பழக்கம். ஆகவே அவர் திரும்பவும் மேஜை கீழே போய் ஏதாவது இப்போ நீங்க மின்சார வரியை உயர்த்தியதை பற்றி சொல்கின்றீர்கள். நான் ஏற்றுக்கொள்கின்றேன், மக்கள் ஓரளவுக்கு பாதித்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலவரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மறுக்கின்றீர்கள். மத்திய அரசாங்கம் நாங்கள் இன்னென்ன திட்டத்திற்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்று அழுத்துதல் கொடுப்பதால் வற்புறுத்துகின்ற காரணத்தால் இந்த மின்சார உயர்வு என்று நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உயர்ந்த பிறகும் பார்த்தீர்கள் என்றால் பல மாநிலங்களில் இருக்கின்ற மின்சார அவருடைய யூனிட்டுக்கு இவ்வளவு விலை என்று சொல்வதை விட தமிழகத்தில் அது மிகவும் குறைவுதான். இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் அதனால் அவதைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மாநில அரசு காரணம் அல்ல, மத்திய அரசினுடைய வற்புறுத்தல் தான் அதற்கு காரணம்.